தமிழ்நாடா டெல்லியா என்கிற முதல்வரின் தேர்தல் கோஷத்துக்கு போட்டியா விஜயின் ஸ்டாலினா விஜயா என்கிற கோஷம். ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல பார்த்தலாம். ஸ்டாலின் விஜய் ரெண்டு பேரோட வீடியோவையும் பார்த்தலாம். நடக்க போற தேர்தல் ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாய் நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவையை விளக்கணும். இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு தூய சக்தி டிவிக்கு, இன்னொன்னு தீய சக்தி டிஎம்கே. விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு, அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல நான் கேட்கிறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறா? யாரு பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது? யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது? அப்ப இங்க யாரை அகற்றணும்? இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல்லெறியணும்? இங்க மக்களை விரும்புற விஜய் வேணுமா, இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே, ஒன் லாஸ்ட் சிம்பிள் क्वेश्चन. விஜய நம்புறீங்களா, ஸ்டாலின் சார நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம் கட்டம் கட்டம். எப்படி சொல்லுங்க. எஸ் கொஸ்டின், தமிழ்நாடா டெல்லியா அப்படின்ற முதல்வரோட தேர்தல் கோஷத்துக்கு போட்டியா விஜயின் ஸ்டாலினா விஜயா கோஷம்? இல்லை, எனக்கு என்னன்னா, ஆரம்பத்தில் இருந்தே விஜய் அரசியலுக்குள்ளே வந்ததில் இருந்தே அவருடைய பெரும்பாலான மேடைகளில் அவர் பேசுகிறதே டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றதான்.